ஐயோ! 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 என்னடா இது போலீஸ்காரன் எங்க போனா கூட விட்டுற மாட்டயா? ஐயய்யய்யோ! என்ன எத்தன பார்டர்ல புடிக்கிறாங்க, எத்தன பார்டர்ல வந்து கேட்குறாங்க. எங்க போனா கூட இவரு விட்டுற மாட்டயே! ஐயோ! 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 பாஸ்போர்ட் காட்டி போலாமா? விசா காட்டி போலாமா? இங்கே புடிச்சு என்ன பண்ணுவார்றா? பாப்போம். இது வந்து போலாண்டு பார்டரு. லாட்வியா டு போலாண்ட் பார்டரு. ஐயோ! மறுபடி வந்துட்டார்றா. இது வந்து போலாண்ட் டு ஜெர்மனி பார்டரு. ஸோ இது வந்து இங்கே கூட செக் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லாட்ரியா வெற்றி போன டைம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி லாட்ரியா வெட்டணும். இப்போ வந்து நம்ம ஜெர்னி லாட்வியா டு ஜெர்மனி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பஸ் ஜெர்னி. ஸோ இது வந்து ஒரு 30 ஹவர்ஸ் ஜெர்னி அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ பாய் பாய் லாட்வியா. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம அன்றைக்கி வரும்போது நைட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே டைமில் கிளம்பி போகிறேன். பாருங்கள் கடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பார்த்தா இந்த நாடு வந்து ரிகா கேபிட்டலு. ஸோ இந்த நாடில் வந்து இந்த ரிகா கேபிட்டலில் வந்து இந்த சீக்கு வந்து இந்த பக்கம் அந்த ஒரு பக்கம் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பஸ் ஜெர்னி பார்த்தா 28 ஹவர்ஸ் ஜெர்னி. ஸோ அப்புறம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ட்ரெயின் ஜெர்னி கூட போகணும். ஸோ எப்படி பார்த்தா ஒரு 30 ஹவர்ஸு 30 ஹவர்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம ஜெர்னி நேராக ஃப்ளைட்டில் கூட போகலாமு. ஸோ அப்படி போகாமல் நான் எதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணேன்னா, ஸோ சீக்கிரமும் கிளம்பி போகணுமு. ஸோ அந்த ஒரு வேலை கிடச்சி. ஸோ அதனால தான் ஜாயின் ஆகணும். ஸோ டிசம்பர் 31க்கு வந்து அங்கே சேரணும். அதனால தான் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தா நிறைய இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ ரொம்ப அந்த ப்ரைஸுக்கு போக முடியாது. சார் பஸ் டிக்கெட் பார்த்தா ஒரு 90 இருந்தது. ஸோ 90 யூரோஸ்னா பரவாயில்ல. பஸ் டிக்கெட் பார்த்தா கம்மியாக இருக்கும். ஃப்ளைட் டிக்கெட் வந்து 200 மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லக்கேஜ் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஸோ ஜெர்னி வந்து 30 ஹவர்ஸு பரவாயில்ல. 30 ஹவர்ஸ் சொன்னால் கிளம்பி போகலாமு. ஸோ அப்படி திங்க் பண்ணி மறுபடி பஸ் ஜெர்னி பண்ணுறேன். ஸோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்கானே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஸோ மறந்தாதீங்க கொஞ்சம் லைக் பண்ணுறது மட்டும். ஸோ இது வந்து லாட்வியா டு போலாண்ட் பார்டரு. ஸோ போலாண்ட் பார்டரில் வந்து செக் பண்ணுறாங்க. வீசா பாஸ்போர்ட்டு உங்கள் என்ன இருக்கோ அப்படி கேட்குறாங்க. ஸோ சில பேர் வந்து அஜர்பைஜான்காரு இன்னொரு ஆள் வந்துட்டாரு. ஸோ அவங்கக்கிட்ட வீசா எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு ஏதோ பாஸ்போர்ட்டு அந்த மாதிரி எழுதிட்டு அனுப்பிச்சிட்டாரு. யாருமே இறங்க சொல்லலை. ஸோ எனக்கு மட்டும் டிஆர்சி கார்டு இருக்குல்ல, நோ ப்ராப்ளமு. ஸோ எனக்கு வந்து முன்னாடி வரும்போது வந்து கையில் வந்து டிஆர்சி கார்டு இல்லை. அப்போ கொஞ்சம் பயம் வந்துட்டான். ஸோ இப்போ பயப்பட தேவையில்லை. எதுக்கு நம்ம கையில் வந்து டூரிஸ்ட்டு இது போர்த்துகல் டிஆர்சி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ எங்கன்னா செஞ்சனில் வந்து போகலாமோ, நோ ப்ராப்ளமு. யாரு கேட்டால் பர்மிஷன் வேண்டாம். ஸோ கேட்குறதுக்கும் அது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தானா இது வந்து மொத்தமும் போலாண்டு. ஸோ நம்ம போலாண்டில் வந்து ரயில்வே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ரோடு மேலே போகிற ட்ரெயின்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ராக் எல்லாம். ஸோ இது வந்து காமனுங்க. யூரோப்பில் வந்து ரோடு மேலே ட்ரெயின் போகிறது வந்து இங்கே சாதாரண விஷயமும். ஸோ அந்த ஆள் இந்த பக்கம் இந்த ஆள் அந்த பக்கம் போகிறது கூட அந்த ட்ரெயின் மேலே தாண்டி போகணும். ஸோ அது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ போலாண்டு முடிஞ்ச உடனே மறுபடி இந்த நைட்டில் கூட பாருங்கள் போலீஸ்கார் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து போலாண்டு டு ஜெர்மனி பார்டரு. ஸோ மறுபடி வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெயின் கண்ட்ரிஸ் வந்து நிறையா ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் கொஞ்சம் அதிகமாக கேட்பாரு. ஸோ அதிகமானா எவ்ரி பஸ்ஸு இந்த மாதிரி திருட வந்தாலும் யாரும் அப்படி பிடிச்சி கேஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் காட்டான்னா, இன்கேஸ் நீங்களும் கூட இந்த மாதிரி பஸ் ஜெர்னி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது வந்து நார்மலாக நினைக்காதுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு டைமில் வந்து பிடிச்சி நான் ஒரு டைமில் வந்து விட்டுற மாட்டேன். ஸோ அந்த டைமில் உங்கள்கிட்ட வீசா இது இல்லைன்னா ஸோ நீங்கள் வந்து ஜெர்னி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஜெர்மனியில் பாருங்கள். ஸோ போலாண்டு தாண்டி வந்ததுக்கப்புறம் ஜெர்மனி என்ட்ரு ஆகிட்டலாம். ஸோ ஐஸு பாருங்கள். அதே மாதிரி சிட்டி பாருங்கள். இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டு. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து நல்லா இருந்தது சிட்டி மொத்தமும். நான் பார்த்தா எனக்கு நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இது ஒரு பாருங்கள். இது என்னென்னு பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேர் அப்படி. ஸோ ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் நான் எதுக்கும் இங்கே ஜெர்மனிக்கு வரேன்னா ஸோ இன்னொரு வேலை கிடச்சி இங்கே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் கூட சர்க்கிள் என்ன இருக்கும், என்ன ஜாபு வேலை, சம்பளம் எவ்வளோ, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ சும்மா ஃபோனில் பேசிட்டு சொல்லிட்டேன்னா அது நல்லா இருக்காது. யாரார்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம
அதே இடத்துல நம்ம வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். அது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ ஜென்யூனாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா ஸோ நம்ம அந்த நாட்டில் போயிட்டு பார்க்கணும். ஸோ இதே கிடையாது. ஸோ லாட்வியா, ஜெர்மனி அதே கிடையாது. இன்னும் நிறையா கண்ட்ரிஸ் இருக்கும். அதை விட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 28 ஹவர்ஸ் ஜர்னி முடிஞ்சு. ஸோ பின்னாடி பார்த்தோன்னா இதான் பஸ்ஸு, நம்ம வர்ற பஸ்ஸு இதுதான். ஸோ இங்கே வந்து 2 ஹவர்ஸு வேறு இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி போகணுமு. ஸோ நம்ம முன்னாடி இருந்தது தான் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இது இங்கே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ நம்ம லக்கேஜ் பார்த்தா பாருங்கள் 2 பேக் இருக்கும். இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது வீடியோ வந்து அப்புறமா. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். இது வந்து முனிச் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இது வந்து 34, 36 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஸோ பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமும் பாருங்கள் ரயில்வே உள்ளே எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நல்லாயிருக்கும் சிட்டிங்கு, அதே மாதிரி ட்ரெயினு. ஸோ இங்கே இது எல்லாம் இதே மாதிரி இருக்கும் ட்ரெயினு. ஒரு ட்ரெயின் ஸ்பீடு, ஒரு ட்ரெயின் கம்மி, அது நார்மல் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு மட்டும் நல்லா இருந்துச்சு உள்ளே மட்டும் சிட்டிங்கு, ட்ரெயினு. அதே மாதிரி நீங்கள் உள்ளே பார்த்தா நான் டாய்லெட்டு காட்டுற பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள் WC வந்து யூரோப் மொத்தமும் WC அண்ணா டாய்லெட்டு. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோப்பில் நீங்கள் வந்துட்டேன்னா ஸோ எங்கே போனால் WC கேட்டால் கூட டாய்லெட்டு தான். ஸோ இது நல்லா இருந்தது டாய்லெட்டு மொத்தம் உள்ளே கூட. ஸோ பாருங்கள் லக்கேஜு எனக்கு சீட்டு முன்னாடியே போட்டால் ஒரு சின்ன பேகு, ஜாக்கெட்டு, 2 ட்ராவல் பேகு அடி அப்பா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ட்ரெயினில் சார்ஜிங் நமக்கு தேவைப்படுதுன்னா கீழே ஷாக்கெட் கூட இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாமு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து 1:55க்கு. ஸோ பாருங்கள் 1:55 அண்ணா கரெக்ட் டைமுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம்ங்க எனக்கு தெரிஞ்சு போர்ச்சுகலில் கிடையாது, யூரோப்பில் மொத்தம் கூட ட்ரெயின் டைமிங் வந்து டைமிங் தான். அதில் வந்து மார்ப்பு சேர்ப்பே கிடையாது. ஸோ இது பார்த்தா புல்லட் ட்ரெயினு. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, எப்போ ஒரு நாள் வந்து இந்த ட்ரெயினில் நம்ம ஜெர்னி பண்ணணும். ஸோ எவ்வளோ ஸ்பீடு, எத்தனை டிக்கெட்டு அதெல்லாம் உங்களுக்கு கூட சொல்லணும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ சில வீட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியணும்ல உண்மைதான் அவ்வளோ ஸ்பீடு போகுமா, இல்லை ஜெர்னி கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணுமு. ஸோ இங்கே நிறையா இருக்கும் ஜெர்மனியில் கூட. ஸோ ஒரு ட்ரை பண்ணிடணும். ஸோ அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். சூப்பராக இருந்தது. பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ராக்ஸு பாருங்கள் எத்தனை ட்ராக்ஸ் இருக்குது அப்படி. இது முனிச்சு கூட ஒரு பெரிய ஜங்ஷனுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸு. ஸோ அப்புறம்னு பார்த்தா ரயிலுக்கு உள்ளே கூட டிசி வந்துட்டாருங்க. ஸோ பாருங்கள் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நார்மல் டிக்கெட், நான் ஃபிசிக்கல் டிக்கெட்டை வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஸ்டாம்ப் அடித்து போயிட்டார். ஸோ ஒரு ஆள் வந்து ஆன்லைனில் கூட புக் பண்ணிட்டார். அவர் வந்து QR கோடு காட்டுறாங்க. ஏன்னா நான் வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்கிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாம்பு பண்ணி போயிட்டார். ஸோ அப்புறம் இதே பாருங்கள் ட்ரெயினில் இது நல்லா இருந்தது. ரிசர்வேஷன் வந்து ஓல்டு பீப்புளுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து தனியாக சீட்டிங்கு. நான் நிறைய தடவை பார்த்தா சீட் இல்லைன்னா ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, இல்லைன்னா அதில் போயிட்டு யாருமே உட்காரல. ஸோ அது பெஸ்ட்டு, நல்லா இது பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் இந்த ஆள். அதே மாதிரி ட்ரெயினில் பாருங்கள் சைக்கிள் கூட எடுக்க போகலாமு. ஸோ இது நல்லா இருந்ததில்ல. நம்ம எங்கே போனால் கூட நம்ம கூட சைக்கிளில் கூட எடுத்து போகலாமு. ஸோ சைக்கிளுக்காக ஒரு தனியாக இது கூட ட்ரெயினில் பிளேஸு கொடுத்துட்டாரு. ஸோ இது பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் பிளேஸ் பாருங்கள் பயமானு சொல்லணுமா, இல்லை இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்லணுமா, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லணும், எதுவுமே எனக்கு புரியலைங்க. எதுக்குன்னா எங்கே பார்த்தா ஐஸ் தான். நான் போகிற இடத்துல வந்து ஐஸு அடி அப்பா, நார்மல் ஐஸே கிடையாது. ஸோ மொத்தங்க வந்து நான் வந்து ரீச் ஆகிட்டேன் ஜெர்மனியில் வந்து. ஸோ ஜெர்மனி ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து இங்கே கூட நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 2-3 மணிக்கு இறங்கிட்டேன். இங்கே 3 மணி அப்புறம் வந்து நைட்டு நான் இருக்கிற இடத்துல வந்து நியூ இயர் செலிப்ரேஷனு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் அங்கே போய் பார்த்தா ஒரே கிராக்கர்ஸு சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து ஹைட்டான பிளேஸு. ஸோ இங்கே தான் அதிகமாக வந்துட்டாரு ஆள் வந்து. ஸோ மொத்தம் சரௌண்டிங்கில் என்னென்ன நடக்குது மொத்தம் பார்க்கலாமோ இங்கே வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறமும் இங்கே கல்ச்சர் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்னா நார்மலே கிடையாது, சூப்பருங்க. எதுக்குன்னா ட்ரிங்கிங்கே கிடையாது, என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. இதில் வந்து மேல் ஃபீமேல் வந்து டிஃப்ரெண்ட்டே இருக்காது.
ஸோ எல்லாரும் மொத்தமும் ஆள் ஃபுல்லு என்ஜாய் பண்ணுவார். ஸோ இதுங்க இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஜெர்மனியில் என்ன வேலை, என்ன சம்பளமும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் பண்ணுங்கள். நீ எந்த ஊர்ல வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட் பண்ணுங்கள்.